ஐயா அவர்கள் தமிழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர் மக்கள் தலைவர் ராமசாமி படையாச்சார் அவர்களுடைய மகன், முன்னாள் திண்டிவனம் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் செஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது இந்த புதிய உழைப்பாளர் கட்சியினுடைய கௌரவ தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது உங்களிடம் கேள்விகளுக்கு பதில். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், பிறகு செஞ்சி சட்டமன்ற உறுப்பினரும் ஆவேன். நானும் திரு காந்தி அவர்களும் சேர்ந்து படையாச்சார் பேரவை என்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி பல ஆண்டுகளாக படையாச்சாருக்கு மண்டபம் அமைப்பது, அவரது பிறந்த நாளை அரசியலாக்குவது போன்ற பல்வேறு செயல்களை செயல்பட்டு வந்திருக்கிறோம். அதே சமயத்தில் எங்கள் இனத்தைச் சேர்ந்த மக்களுக்காக ஏற்படும் சில குறைபாடுகளை அவ்வப்பொழுது தீர்த்து வைப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது இந்த நடைபெற இருக்கின்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட இல்லை. காரணம், நாங்கள் ஒரு அரசியல் இதுவாக இதை நாங்கள் வளர்க்கவில்லை, ஒரு இயக்கமாகவே வைத்திருந்தோம். இப்பொழுது முதல் முறையாக படையாச்சார் உருவாக்கிய அந்த உழைப்பாளர் கட்சியினுடைய பெயரை வைத்து புதிய உழைப்பாளர் கட்சி என்ற பெயரில் ஒரு அரசியல் கட்சியாக இதனை உருவாக்கி இருக்கிறோம். இதில் இந்த நடைபெற இருக்கிற இந்த தேர்தலில் இந்திய கூட்டணியின் தமிழக தலைவரான திமுகவை ஆதரித்து அதற்காக தேர்தல் பணியில ஈடுபடுவது என்றும் முடிவு செய்து எங்கள் அமைப்பினை கூட்டி ஒரு முடிவினை எடுத்திருக்கிறோம். அதனை பற்றி திரு காந்தி அவர்கள் உங்களிடம் இப்பொழுது விளக்கமாக சொல்லுவார். ஆயிரத்தி 1952 ஆண்டு ராமசாமி படையாச்சார் அவர்கள் தமிழகத்தில் உழைப்பாளர் கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தனியாக தேர்தலை சந்தித்து 18 எம்எல்ஏக்களையும் 4 எம்பிக்களையும் பெற்றார். அப்பொழுது ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்த தேசிய கட்சியை ஆட்சியில் அமைப்பதற்கு வெளியிலிருந்து இந்த 18 எம்எல்ஏக்களுடைய ஆதரவை கொடுத்து ஒரு நிலையான ஆட்சியை உருவாக்கிய பெருமை ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு உண்டு. அவருடைய பெயரில் 93 இன்று வரை படையாச்சார் பேரவையை நடத்தி வருகிறோம். பல சூழ்நிலைகளில் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அரசாங்கத்திடம் பேசி வன்னிய மக்களுக்காக தனி இடஒதுக்கீடு, அதேபோல் வன்னியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து வன்னியர் பொது சொத்து நலவாரியம், மக்கள் தலைவர் ராமசாமி படையாச்சார் அவர்களுக்கு மணிமண்டபம், அவர்களுடைய திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் வைத்தது போன்ற வன்னியர்களுடைய கோரிக்கைகளை எந்த விதமான போராட்டங்களும் இல்லாமல் அமைதியான முறையில் அரசாங்கத்திடம் பெற்று தந்த பெருமை படையாச்சார் பேரவைக்கு உண்டு. இந்த தேர்தலில் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும், அதேபோல் பிரித்தாளும் சூழ்ச்சிகளை செய்கின்ற சில அமைப்புகளை, சில இயக்கங்களை இந்த நேரத்தில் நாம் ஜனநாயக ரீதியில் எதிர்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ராமசாமி படையாச்சார் அவர்கள் எப்படி 52 ஒரு இயக்கத்தை கண்டு அந்த இயக்கத்தின் மூலம் மக்கள் பணி ஆற்றினாரோ, அதே போல் புதிய உழைப்பாளர் கட்சி என்ற இந்த இயக்கத்தை நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு, திமுக தலைமையிலான தமிழகத்தில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து மிகப்பெரிய தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறோம். இதன் மூலம் தமிழகத்தில் சில கட்சிகள் பேரம் பேசி அரசியல் நடத்துவதை தடுப்பதற்கு நாங்கள் இந்த நேரத்தில் கைகோர்த்து அதற்கு உறுதுணையாக இருந்து மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இந்த கூட்டணி உருவாவதற்கு பாடுபடும். கேள்வி இருந்தா கேட்கலாம். ஆமா, திமுக தலைமை, திமுக கூட்டணின்னா திமுக தலைமையிலான அத்தனை பேர் தானே உண்டு. அது என்ன தனியா? திமுக தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, காங்கிரஸ் இருக்கு. இந்த இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. அதான் சொல்றேன்ல, ஜனநாயக ரீதியில் பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும். பிரித்தாள் சூழ்ச்சியில் தமிழகத்தில் என்று நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, சில கட்சி இந்த இயக்கத்திலையும் சில விஷயங்களை பேசிக் கொள்கிறார்கள், அந்த கட்சியிலும் பேசிக்கொண்டு அரசியல் நாடகம் ஆடிக்கொண்டு எந்த சமுதாய பணி செய்யாமல் வேறு பணி,
வேறு பணிலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு பணிகளை முன்னெடுத்துகிறார்கள். அதை தடுப்பதற்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கும். உங்களுக்கே தெரியும், 10 சீட்டு வாங்கியிருக்கு அந்த கட்சி. ஒரு தொகுதியில் கூட அவர்கள் டெபாசிட் வாங்க முடியாது என்பது. ஏனென்றால் 2009 அரசியல் பயணத்தை நாங்கள் பேரவை செய்கிறோம். படையாச்சார் பேரவை 2009 காவிரி டெல்டாவிலிருந்து சென்னையில் இருக்கிற கிண்டி படையாச்சாருடைய சிலை வரைக்கும் 1000 வாகனங்களில் மிகப்பெரிய ஊர்வலத்தை நாங்கள் இங்க வந்தோம். அன்று முதல் அன்றைக்கு 7 தொகுதிகளை பாமக அதிமுக கூட்டணியில் வாங்கி 7 எம்பி தொகுதிகளை வென்றார்கள். நாங்கள் இதே போல் அப்பொழுது அரசியல் இயக்கமாக இல்லை, படையாச்சார் பேரவை சார்பாக 7 தொகுதியில் பிரச்சாரம் செய்தோம். பிரச்சாரம் செய்யும் பொழுது நாங்கள் சொல்லுகின்ற 7 தொகுதியில் தோற்கடிப்போம் என்று சொன்னோம். அதே பேர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார். 2009 அந்த இயக்கம் இன்று வரை அரசியல் அங்கீகாரம் இல்லாத இயக்கமாக வைக்கின்ற மிகப்பெரிய பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், ஏன் அவர்களும் உங்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் தானே, ஏன் அவர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறீர்கள் என்று. இதுவரை இடஒதுக்கீடை பெற்றுத் தருகிறேன் என்று அவரே சொல்லுகிறார். 40 ஆண்டுகளாக இடஒதுக்கீடை நான் பெற்றுத் தந்திருக்கிறேன், அதற்காக பாடுபடுகிறேன், கிடைக்கவில்லை என்று பேட்டி கொடுத்திருக்கிறார். நீங்களே பார்த்திருக்கலாம். 40 ஆண்டுகள் மிகப்பெரிய வாய்ப்பெல்லாம் அந்த கட்சிக்கு கிடைக்கும் போது பாராளுமன்றத்திலும் குரல் கொடுக்கவில்லை, சட்டமன்றத்திலும் குரல் கொடுக்கவில்லை. முதல் முறையாக அந்த ஊர்வலத்தை நாங்கள் 2009 வந்து முடிக்கும் பொழுதுதான் பாராளுமன்றத்திலே சட்டமன்றத்திலேயோ இடஒதுக்கீட்டுக்காக நீங்க பேசியிருக்கிறீர்களா என்ற பிறகு அந்த ஊர்வலத்திற்கு பிறகு ஒரே ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசினார். இதை தவிர இடஒதுக்கீட்டுக்காக அவர்கள் வேணா நாளையோ ஒரு பிரஸை கூப்பிட்டு இடஒதுக்கீட்டுக்காக நாங்க இந்தந்த முயற்சியெல்லாம் எடுத்து பெற்றுத் தந்திருக்கிறோம் என்று சொல்லுங்க. இன்று வரை கிடையாது. மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனையில திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. அதெல்லாம் அரசியல். இந்த இவர்கள் இது மாதிரிதான். இவர்கள் சாமி முதல்ல அந்த கட்சியினுடைய தலைவர் சாமி உருவாரான்னு ஆளுங்கள். நீங்க கேட்கின்ற யாரு இந்த பிரச்சனையை உருவாக்குறாரோ அந்த கட்சியினுடைய தலைவர் இறை நம்பிக்கை உள்ளவரா என்பதை கேளுங்க. முதல்ல இறை நம்பிக்கை உள்ளவரா அப்படின்னு நீங்க பிரச்சனை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். இறை நம்பிக்கை உள்ளவரா? எந்த திருக்கோயிலுக்காக சென்றிருக்கிறாரா? இல்ல இந்த கோயில் நீங்க சொல்லுகின்ற கோயிலுக்கு சென்றிருக்கிறாரா? அங்க அந்த தெய்வத்தை வணங்கி இருக்கிறாரா? இல்ல தெய்வத்தை வணங்கக்கூடிய பழக்கம் உண்டா? கிடையாது. அப்படிப்பட்டவர் இந்த பிரச்சனைகள் மூலாதாரமா இருக்குன்னா அரசியல் ஆதாயம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழகத்தில் நீங்க சரியான கேள்வி கேட்டீங்க. அதாவது இந்த இரு சமுதாயம் மிகப்பெரிய வட மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இரு சமுதாயம் தான் மிகப்பெரிய சமுதாயம். 20 பாராளுமன்ற தொகுதியை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி உள்ள சமுதாயம் இந்த இரு சமுதாயம். அது பத்திரிகையாளர்கள் மட்டுமல்ல, எல்லாம் பொதுவா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இன்றைக்கு கூட அந்த கட்சி 20 பாராளுமன்ற தொகுதியில் பலமாக இருப்பதனால்தான் 10 தொகுதியை கொடுக்கிறார். 10 தொகுதியில மட்டும் பலமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 10 தொகுதி கொடுத்து சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு மத்திய அரசாங்கத்தில் ஆளுகின்ற கட்சி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறதுனா 10-20 தொகுதியில இவங்க வலுவா இருப்பார்கள் இந்த சமுதாயம், 10 கொடுக்கணும். இப்படி ஒரு இரு சமுதாயம் இருக்கின்ற மிகப்பெரிய 2 சமுதாயங்களும் பல இடங்களில் வழக்கு, கோர்ட்டு, கேஸ், அடிதடில் இப்படி என்று பிரித்தாள சூழ்ச்சிகளை சில இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அதை தடுப்பதற்காக விடுதலை சிறுத்தைகளுடன் நாங்கள் இரு கண்கள் போல் இணைந்து இந்த தேர்தலை பணியாற்றும். ஜாதி அடிப்படையில் சொல்ல இல்லையே. இடஒதுக்கீடு என்பது இடஒதுக்கீடை கேட்காத ஒரு இயக்கத்தை நீங்க சொல்லுங்க. இந்த இயக்கம் இடஒதுக்கீடை கேட்காத இயக்கம் தமிழகத்தில் இருக்கு, இந்திய அளவில் இருக்கிற ஒரு இயக்கத்தை சொல்லுங்க. ஜாதி இடஒதுக்கீடு என்பது வேறு, ஜாதி என்பது வேறு. இடஒதுக்கீடு என்பது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் முன்னேறுவதற்காக தான் இடஒதுக்கீடு. அதனாலதான் இந்தியாவில் இருக்கிற எந்த இயக்கங்களும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள். இடஒதுக்கீட்டை ஆதரிப்பவர்கள் தான் யாரா இருந்தாலும். ஒரு கட்சி நீங்க இந்தியாவில் சொல்லுங்க இந்த கட்சி இடஒதுக்கீட்டை ஆதரிக்கவில்லை என்று சொல்லவே முடியாது.
இடஒதுக்கீடு என்பது கீழ்மட்ட மக்களை மேல் தூக்கி விடுவதற்கான ஒரு வழிதான், ஒரு ஏணிதான். அதனால அதை நம்ம ஆதரிக்கணும். அவ்வளவுதான். நாங்கள் எல்லோரும் இவ்வளவு பெரிய மேஜர் இது சொல்ற ஒரு கட்சி மெஜாரிட்டி உள்ள ஒரு ஜாதி யாராவது ஒரு கவர்னர் இது வரையும் ஆயிருக்காங்களா? சுதந்திரம் யாராவது ஃபாரின் கண்ட்ரில ஏதாவது ஒரு இந்த போஸ்டிங் போயிருக்காங்களா? ஹை கமிஷனர் இது மாதிரி போயிருக்காங்க. ஹை கமிஷனர் திமுக அவர்கள் இந்த அளவுக்கு முன்னெடுப்பதே மிகப்பெரிய விஷயம் இல்ல. நீங்க ஒரு கட்சியை மட்டும் குறை சொல்லுகிறீர்கள். நான் என்ன கேக்குறேன்னா, ஜாதியை சொல்லி அரசியல் செய்கின்ற இயக்கத்தை பார்த்து அந்த கேள்விகள் சுயநலம் தான். சுயநல அரசியல் எதுக்குறாங்க? ஜாதி ஒரு சமுதாயத்திற்காக நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு குடும்பத்தை மட்டும் மைய புள்ளியாக வைத்து செயல்படுவதை விரும்பவில்லை வன்னிய மக்கள். அதனாலதான் தொடர்ச்சியாக அந்த கட்சி முதலில் சந்திக்கும் பொழுது வன்னியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிறார் என்று அந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுத்து யானை சின்னத்தை கொடுத்தார்கள். இதையெல்லாம் இன்றைக்கு தமிழக மக்கள் மறந்திருப்பார். அவருடைய உண்மையான சின்னம் முதலில் பெற்ற சின்னம் யானை. அந்த யானை சின்னத்தை அடுத்து வருகின்ற தேர்தலில் இவர்களுடைய சுயநலம் தெரிந்தவன அந்த சமுதாய மக்களுடைய புறக்கணிப்பால் தான் அந்த கட்சியினுடைய அங்கீகாரம் இழந்து மாம்பழம் சின்னத்தை கொடுத்தார். எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறோம், எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். அதாவது ராமதாஸ் இல்ல, வன்னிய மக்களுக்காக யார் உண்மையாக உழைக்கிறார்களோ அத்தனை வன்னியர் அமைப்புகளையும் ஒன்றாக இணைக்கின்ற வேலையை நாங்கள் செய்வோம். எல்லாரையும் தமிழகத்தில் இருக்கிற அவர் மட்டும் இல்ல, எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த இதை செய்யறதுக்கான முயற்சிகளை செய்யும். இல்ல, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நாங்க ஒருங்கிணைக்கிறோம், அவரு திமுக ஆதரிக்கிறாரு அதிமுக அவர்கிட்ட தான் அதை கேட்க முடியும். இல்ல, அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்னன்னா அதை தான் நாங்க சொல்ல முடியும். இன்னொருத்தர் என்ன முடிவு பண்ணிருக்கிறாருன்றத நான் சொல்ல முடியாது, அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். அதுதான் ஒருங்கிணைக்கும் போது அவங்க தனியா ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம செய்ய முடியாதுல்ல. அதான் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்கோம், எல்லா தலைவர்கிட்டும். அவர் மட்டும் இல்ல, அவரை விட பெரிய மூத்த தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு. யாரு? அன்புமணி ராமதாஸ் எல்லாம் கிடையாது. அவன் அப்பா என்ன சொல்லுது? இல்ல, அன்புமணி ராமதாஸ் சொல்ல தவறான அவர் படிச்சுட்டு இருந்தாரு. இடஒதுக்கீடு தான் படிச்சு போராட்டம் கூட படிச்சுட்டு தவறான தகவல். மணிமண்டபத்தினுடைய திறப்பு விழாவுக்கு அவருக்கு பத்திரிகை வச்சு அந்த பத்திரிகை அவர் வரல. நாங்க பத்திரிகை வச்சோம் போய். மணிமண்டபத்தினுடைய திறப்பு விழா பல கோடி ரூபாய் செலவு செய்து தமிழக அரசாங்கம் உருவாக்கிய அந்த மணிமண்டபத்தினுடைய நிகழ்ச்சிக்கு வர சொல்லி கொடுத்தோம். அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கல. தமிழ்நாடு முழுவதும் வட மாவட்டங்கள் முழுவதும் இந்த 10 தொகுதியிலையும் ஒரு தொகுதியில் கூட அவர்கள் வெற்றி பெற முடியாது. காரணம், அவ்வளவு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியோடு இந்த தேர்தலை அவர்கள் சந்திக்கிறார். இடஒதுக்கீடு பெற்றுத்தர நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? இந்த இயக்கத்தை ஆரம்பிப்பதனுடைய காரணம் என்ன? இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்காக தான் நான் வன்னியர் சங்கத்தை ஆரம்பித்தேன்னு சொல்றேன். 87 மிகப்பெரிய சாலை மறியல், 21 உயிர்கள் பலி கொடுத்தாங்க, துப்பாக்கி சூட்டுல இறந்தாங்க. இந்த குடும்பம் எல்லாம் இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கு? மிகப்பெரிய வறுமையில இருக்கு. இன்னைக்கு என்ன சொல்றீங்க? இன்னைக்கு வரைக்கும் இடஒதுக்கீடு கிடைக்காத போது ஒரு கட்சியோட கூட்டணி போடும்போது என்ன சொல்லிருக்கீங்க? நாம் வெற்றி பெற்றால் மத்தியில் 2%, மாநிலத்தில் 20% என்றதுதான் இந்த உயிர் மூச்சால் தான் இந்த கட்சி இயக்கம் உருவாக்கப்பட்டது. இதை ஒற்றுக்கொள்ள கட்சியை தான் ஒத்துப்போகின்ற கட்சி, இந்த எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற கட்சி தான் நான் கூட்டணி வைப்பது சமுதாயத்திற்கு நீங்க செய்கின்ற நன்மையாக இருக்கும். நீங்க செய்யலையே. அப்படி என்றால் அரசியல் ஆதாயத்திற்காக எம்எல்ஏ வேணும், எம்பி வேணும், மந்திரி வேண்டும் என்ற ஒரே ஒற்றை நோக்கத்துடன் செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இன்று வரை அரசியல் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு. அந்த விஷயத்தில் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை பாராட்ட வேண்டும்.
ஏனென்றால் இந்த இந்த சத்தியத்தை அவர் பண்ணார். அப்ப அவர்களுக்கு தெரியும், சென்ற கூட்டணியில் அவர்களோட 7 தொகுதி 2009 வாங்கினாங்க. அப்ப 7+1 எக்ரிமெண்ட் போடுறாங்க. 7 தொகுதி நாடாளுமன்றத்துக்கும் 1 தொகுதி ராஜ்யசபாவுக்கும் என்று இரு கட்சிகளும் ஒப்பந்தம் செய்து விட்டன. 7 தொகுதிகளில் இவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். அப்பொழுது ஒரு 6 மாசம் கழிச்சு இந்த எக்ரிமெண்ட் படி அவர்களுக்கு பாமகவுக்கு ஒரு சீட்டு தரணும், ஏடிஎம்கே. அப்பொழுது அவர்கள் முதலமைச்சர் அவர்களை தொடர்பு கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? நீதான் எப்பயுமே நாடாளுமன்ற சட்டமன்றத்தை என்னுடைய கால்கள் கூட மிதிக்காதுன்னு சொல்லியிருந்தீங்கள, என்னை சட்டமன்றத்தில் வந்து பாருட்டாங்க அந்த அம்மா. இந்த நேரத்தில் இந்த அம்மாவை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் சட்டமன்றத்தில் வந்து பாரு, உனக்கு எம்பி வேணும் பையனுக்கு அப்படின்ட்டாங்க. இவர் தன்னுடைய கொள்கையெல்லாம் விட்டுவிட்டு சட்டமன்றத்தில் போய் 2 மணி நேரம் உட்கார்ந்து இந்த அம்மாவை பார்க்க. இந்த அம்மா பார்க்கவே இல்லை, வர சொல்லிட்டு உன்னுடைய சத்தியம் 2010 முடிந்து விட்டது. உட்கார வச்சுட்டு சீட்டில் வந்து அனுப்பிட்டாங்க. ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு ஒரு சீட்டு மேல் சபையில தருவோம்னு சொல்லிவிட்டு தராம போன இயக்கம் தான். அந்த இயக்கத்தோடு தான் மறுபடியும் ஒரு கூட்டணி வச்சார் போன சட்டமன்றம். ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நாட்டினுடைய டிஜிபியாக முதல் ஒரு வன்னியரை உருவாக்கியது. இந்த திமுக தான் டிஎன்பிசியினுடைய தலைவராக ஒரு வன்னியரை முதல் உருவாக்கியது. சீஃப் செக்ரட்டரி இந்த சமுதாயம் தான் சீஃப் செக்ரட்டரியாக ஒரு வன்னியர் சமுதாயத்தை உருவாக்கியது. இந்த கலைஞர் அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கும் போது வன்னியர்களை ஒருங்கிணைத்து 20% இடஒதுக்கீட்டை 89வது வருஷம் அறிவித்தார். இதை விட என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இதை விட வேறு எந்த கட்சியும் வன்னியர்களுக்கு செய்தது இல்லை என்றுதான் நாங்கள் ஆழமாக பதிவு. அவர்கள் இன்னைக்கு கூட ஒரு இபிஎஸ் இதுல போய் சேலத்துல இறங்கும் போது பேட்டி விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் 0 என்று சொன்ன பாஜகவை நீங்கள் இன்றைக்கு ஆதரித்திருக்கிறீர்கள், அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று கேட்டிருக்கிறார்.